உன் தகப்பனாகி யாக்கோப்புடைய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பேன். உலக தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், 2 பேரிடத்திலுமே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவன். உலக ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தகப்பனிடத்திலும் ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த தந்திரங்களை செய்தான். ஈசாக்கிடத்தில் தேவனோடும் போராடினான். என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறான். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் என்பது ஒரு சாலச் சிறந்த ஒரு காரியம். என் தகப்பனார் மரிப்பதற்கு 1 மாதத்திற்கு முன்பாக எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன், அப்பா ஏதாவது குறைவு வைச்சிருக்கிறேனா, ஏதாவது என்னை பற்றி மனத்தாங்கல்கள் இருக்கிறதா அப்பா என்றேன். அவ்வளவு கோபக்காரர், எப்போ திட்டிக்கொண்டே இருப்பார். நான் சொன்ன உடனே எங்கள் அப்பா கட்டிலிருந்து சடார்னு எழும்பினார். படுத்த படுக்கையாக இருந்தவர். ஏல பென்னி இங்கே வா அப்படின்னார். நான் கூட ஏதோ குறை சொல்ல போகிறான்னு நினச்சேன். அவர் சொன்னார், இப்படி மகனை உலகத்தில் எவனாவது பெற்றிருப்பானாடா? அவங்க அம்மாவை பார்த்தான், தோளில் சுமந்தான், என்னை சுமந்தான், சகோதரிகளை சுமந்தான், ஆண்டவர் குற்றமாய் ஊழியம் செய்கிறான், என் பிள்ளை போகிற இடமெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், பெற்றவர்களை கண்மணியை போல பார்த்து கொண்டான். இப்படி ஒரு பிள்ளை யாருக்காவது கிடைக்குமா? எனக்கு உன்னை பற்றி மனசில் கஷ்டம் இருக்கா? மனதாரை உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே என் மகனை ஆசீர்வதிங்க அப்பா அப்படின்னார். எனக்கு அதிகமாக என் தகப்பனுக்கு ஜெபிக்க தெரியாது. ஒரே வார்த்தையை சொல்வார், ஆண்டவரே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிலுவை இப்படி போச்சு, இப்படி போட்டார். என் கண் குளிர் அப்படி காலை பிடித்து கொண்டேன். இது போதுமப்பா எனக்கு. என் தாயிடத்தில் இதை வார்த்தையை கேட்டேன். 2 பேரும் என்னை ஆசீர்வதித்தார்கள். கைகளை தட்டி. 87 வயதில் என் தகப்பன் மரித்தார். 67 வயதில் என் தாய் ஆண்டவருடைய வீட்டுக்கு போனார்கள். இவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருந்தேன். அவர்கள் செய்கிற சில விஷயங்கள் எனக்கு கோபத்தை உண்டாக்கினாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. எனக்கு அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்காமல் நான் விட்டுறக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது தான் அவங்க ஆசீர்வாதிக்க முடியும். அதனால் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கையை தட்டுங்களேன்.